அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கு எதிரான இணைய வழி தாக்குதல்களை சைபர் அட்டாக்கை ஈரான் அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதுக்கு உதாரணமாக இப்போ அண்மையில் நடந்த 2 தாக்குதல்கள், இஸ்ரேலில் நடத்தப்பட்ட 2 தாக்குதல்கள் சம்பந்தமாக விரிவாக பார்க்கலாம். முதலாவது இஸ்ரேலினுடைய பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு கேமராக்கள், செக்யூரிட்டி கேமராக்கள் ஹேக் பண்ணப்பட்டிருக்கின்றன. 50க்கும் அதிகமான கேமராக்களை ஈரானை தளமாக கொண்ட ஈரானுக்காக வேலை செய்கின்ற 3 ஹேக்கர்ஸ் குழு ஹேக் பண்ணியிருக்கிறார்கள். ஹேக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஃபுட்டேஜுகள் மற்ற தரவுகள் எல்லாத்தையும் அவர்கள் உருவி எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ எதுக்காக ரேண்டமாக வீதிகள்லையும் பொது இடங்களையும் பொருத்தப்பட்டிருக்கிற இந்த செக்யூரிட்டி கேமராக்களை ஊடுருவோணும் என்று கேட்டிங்கன்னு சொன்னால் அதிலிருந்து நிறைய தகவல்களை எடுத்துக்கொள்ள முடியும். முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இஸ்ரேலினுடைய நிறைய இடங்களில் தாக்குதல் நடக்குது தானே, ஏவுகணை தாக்குதல்கள், ட்ரோன் தாக்குதல்கள் நடக்குது தானே. அந்த தாக்குதல்கள் நடந்து முடிஞ்சா பிறகு ஒரு இடத்துல ஏவுகணை விழுந்து வெடிச்சா பிறகு என்னென்ன சேதங்கள் ஏற்பட்டிருக்குது, எந்த அளவு ஆழத்தில் அந்த ஏவுகணை குத்தி இருக்குது, இந்த மாதிரி நிறைய விவரங்கள் கலெக்ட் பண்ணத்தானே வேணும். ஒரு தாக்குதலுக்கு பிறகு அது சம்பந்தப்பட்ட தகவல்களை எடுத்தால் தான் அடுத்த தாக்குதலை இன்னும் சரியாக செய்ய முடியும், இன்னும் அக்யூரேட்டாக செய்ய முடியும். ஆனால் அப்படியான தகவல்கள் வெளியில் பெருசாக கசியாது. ஏன்னு சொன்னால் இஸ்ரேல் தரப்புலேருந்து கசியாது தானே. அப்போ இஸ்ரேலிய அரசாங்கம் என்ன செய்யும்னு சொன்னால் ஒரு இடத்துல தாக்குதல் நடக்குதுன்னு சொன்னால் அந்த தாக்குதலை கட்டிடங்கள் சேதம் அல்ல பொதுமக்களுக்கு காயம், இந்த மாதிரியான பொதுவான தகவல்களை தான் வெளியிடுவார்களே தவிர அந்த களத்தில் செய்யப்படுற ஆய்வு அறிக்கை வெளியிடப்பட மாட்டாது. அதாவது இந்த ரெஸ்பாண்டர்ஸ் என்று சொல்லி ஒரு டீம் இருக்கும், அதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காண்டி ஒரு டீம் இருக்கும். அவர்கள் உடனே போயிட்டு அந்த இடத்துல ஏற்பட்ட அந்த சேத விவரங்களை அளப்பார்கள். ஆனால் அப்படியான அறிக்கைகள் ரகசியமாக வைக்கப்படும். ஏன்னு சொன்னால் எதிரிகளுக்கு தகவல் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக. எனவே அப்படியான தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த கேமராக்கள் ஹேக் பண்ணப்படுது என்று சொல்லப்படுகிறது. எனவே இதுவரைக்கும் இஸ்ரேலினுடைய பல்வேறு பகுதிகளில் 50க்கும் அதிகமான செக்யூரிட்டி கேமராக்கள் ஹேக் பண்ணப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுக்கு இன்னும் ஒரு காரணம் ஒன்று இருக்குது. இஸ்ரேலிய ராணுவம் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளினுடைய நடமாட்டங்களை கண்காணிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் எல்லாரையும் கண்காணிக்கலாம் தானே. இப்போ பாதுகாப்பு துறையைச் சேர்ந்த ஒரு அமைச்சருடைய வாகனமோ அல்லது ஒரு ராணுவ தளபதியினுடைய வாகனமோ குறிப்பிட்ட ஒரு தெருவால் இத்தனை மணிக்கு கிராஸ் பண்ணி போகுது என்று சொன்னால் அந்த இடத்துல இருக்கிற ஒரு சிசிடிவி கேமரா ஹேக் பண்ணி அந்த தகவல் எடுத்தால் அது எங்கேயோ ஒரு இடத்துல பிரயோசனமாக இருக்கும். எனவே இந்த மாதிரியான தகவல்களை திரட்டுவதற்காகத்தான் இப்பொழுது 3 குழுக்கள், ஈரானிலிருந்து செயல்படுகின்ற 3 குழுக்கள் இந்த ஹேக்கிங் நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது முதலாவது சம்பவம். 2வது சம்பவம் இஸ்ரேலில் இயங்கக்கூடிய 60க்கும் அதிகமான வணிக நிறுவனங்கள், அதாவது கம்பெனிகள், பெரிய கம்பெனிகள் மற்றும் சிறிய கம்பெனிகள் போன்றவற்றினுடைய தரவுகள் எல்லாமே ஊடுருவி அந்த தகவல்கள் எல்லாமே அளிக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. கம்பெனிகளினுடைய டேட்டாக்கள், அந்த கம்பெனிகள் எந்தெந்த கம்பெனிகள் என்று சொல்லி அந்த பட்டியல் வெளியிடப்படையில், ஏனென்று சொன்னால் பாதுகாப்பு துறையோட சம்பந்தப்பட்ட கம்பெனிகளாகவும் இருக்கலாம் தானே. அதாவது இராணுவத்துக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்கிறது, சப்ளை பண்ணுறது, இந்த மாதிரியும் இருக்கலாம் தானே. எனவே பாதுகாப்பு காரணங்களுக்காக எந்தெந்த கம்பெனிகள் என்று சொல்லி பேர் விவரங்கள் வெளியிடப்படையில், ஆனால் சிறிய மற்றும் பெரிய கம்பெனிகள் 60க்கும் அதிகமான கம்பெனிகள் என்று சொல்லப்படுகிறது. அவற்றினுடைய தரவுகள் எல்லாமே டேட்டாஸ் எல்லாமே அளிக்கப்பட்டிருக்காம். அதில் ஒரு சில தரவுகளை மீளப்பெற முடியாத அளவுக்கு அளிக்கப்பட்டிருக்காம் என்று சொல்லப்படுகிறது. இது எல்லாமே ஈரான்லேருந்து செயல்படுகின்ற 3 குழுக்களால் மேற்கொள்ளப்பட்ட இணையவழி தாக்குதல்கள் என்று சொல்லப்படுகிறது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போ ஒரு 2 நாளைக்கு முதல் அமெரிக்காவினுடைய FBI அதனுடைய இயக்குனர் கேஷ் பட்டேல் அவருக்கு சொந்தமான அவருடைய தனிப்பட்ட மின்னஞ்சல் உடைத்து அதில் இருந்த தரவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டு அவர்களுடைய இணையதளத்தில் போடப்பட்டிருந்தது. அது சம்பந்தமாக நான் ஒரு தனி காணொளி ஒன்று போட்டிருந்தேன், என்னென்ன தகவல்கள் எல்லாம் எடுக்கப்பட்டன, எப்படி ஊடுருவப்பட்டு என்று சொல்லி. எனவே அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளை இலக்கு வைத்து இப்பொழுது ட்ரோன் தாக்குதல்கள், மிசைல்ஸ் தாக்குதல்களுக்கு அப்பால் இணையவழி தாக்குதல்களையும் தீவிரப்படுத்தி இருக்கிறது ஈரான். வெள்ளை மாளிகையினுடைய பேச்சாளர் கரோலின் லீவிட் ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்றை சொல்லியிருக்கிறார். என்னென்னு சொன்னால் நேற்று திங்கட்கிழமை பின்னேரம் வெள்ளை மாளிகையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்போடு நடந்தது. அப்போ பத்திரிகையாளர்கள் நிறைய கேள்விகள் கேட்பினு தானே. அதில் ஒரு பத்திரிகையாளர் கேட்ட கேள்வி என்னென்னு சொன்னால், அது சரி, இவ்வளவு காசை செலவழித்து மத்திய கிழக்கில் யுத்தம் செய்கிறீங்கள், ஈரான் மேலே கொண்ட இவ்வளோ குண்டுகளை போடுறீங்கள், இவ்வளவு பணத்தை செலவழிக்கிறீங்கள், இந்த பணத்தை எல்லாத்தையும் எப்படி மீள எடுப்பீங்கள், யார்கிட்ட வாங்குவீங்கள், இந்த செலவு எல்லாத்தையும் யார் ஈடு கட்டுறது என்று சொல்லி ஒரு கேள்வி ஒன்றை கேட்டார். அதுக்கு கரோலின் சிரிச்சு கொண்டே சொன்னா, என்னன்னு சொன்னா, எங்களுடைய மத்திய கிழக்கு நாடுகள், அந்த கூட்டாளி நாடுகள் உதவி செய்யக்கூடும், அவர்களிடம் பணத்தை திரச் சொல்லி இந்த நஷ்ட ஈட்டுக்கு பொறுப்பேற்கும்படி
அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கேட்கக்கூடும் என்று சொல்லி ஒரு பதிலை வழங்கியிருக்கின்றார் வெள்ளை மாளிகையினுடைய பேச்சாளர் கரோலின். என்னென்னு சொன்னால் ட்ரம்ப் அப்படித்தானே யோசிச்சு கொண்டிருக்காராம் அவையிட்ட காசை கேட்போம்னு சொல்லி. எனக்கு நவமையாக விளங்கவே இல்லை இது என்ன கணக்குன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானுக்கு எதிராக தாக்குதலை ஆரம்பித்தது. அதனை குவைத்தில் கேட்டு ஆரம்பித்ததா, கட்டாரில் கேட்டு ஆரம்பித்ததா, சவுதி அரேபியாட்ட கேட்டு ஆரம்பித்ததா, அவர்களுடைய சம்மதத்தோடைய ஆரம்பித்தது இல்லை தானே. திடீரென்று தாக்குதல் நடத்தினீங்கள். அதில் அதிகம் பாதிக்கப்பட்டதே இந்த வளைகுடா நாடுகள் தான். அதாவது ஈரானினுடைய அயல் நாடுகள் தான். எல்லாமே கல்ஃப் கண்ட்ரிஸ் தானே. இவர்கள் தான் அதிகம் பாதிக்கப்பட்டது. ஏனென்றா எண்ணெய் வளங்கள் மேலே தாக்குதல், குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் மேலே தாக்குதல்கள், இப்படி நிறைய தாக்குதல்கள் தானே. அதில் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்குது, சொத்தழிவுகள் ஏற்பட்டிருக்குது. எனவே இந்த நாடுகளை பாதிக்கப்பட்டிருக்குது. பிறகு அந்த நாடுகளை நஷ்ட இடையும் கொடுக்கணும் என்று சொன்னால் இது என்ன கணக்கண்டு விளங்கையில். இப்படி சொன்னது மட்டுமில்லாமல் இதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தையும் சொல்லியிருந்தார் கரோலின் அவர்கள். என்ன சொல்லியிருந்தவான்னு சொன்னால் 1990ஆம் ஆண்டு 91ஆம் ஆண்டில் வளைகுடா யுத்தம் நடந்தது தானே. அந்த வளைகுடா யுத்தத்துக்கு அமெரிக்கா நிறைய காசு செலவழிச்சிருக்கு தானே. அந்த காசை கொடுத்ததும் சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், மற்றது குவைத், இந்த 3 நாடுகளும் பெருந்தொகையான நஷ்ட இடை அந்த காலத்திலே அமெரிக்காவுக்கு கொடுத்ததாம். எனவே அதே போன்ற ஒரு மெதட்டில் இப்போவும் இந்த யுத்தமெல்லாம் நடந்து முடிஞ்சா பிறகு எல்லாத்துக்கும் கணக்கு வழக்கெல்லாம் போட்டு தோமாஹாக் இத்தனை குண்டுகள் போட்டுனாங்கள், பங்க பஸ்டர் இத்தனை குண்டுகள் போட்டுனாங்கள், எங்களுக்கு இத்தனை பில்லியன் டாலர்ஸ் செலவாகிருக்குது, எல்லாத்தையும் தாங்கன்னு சொல்லி ட்ரம்ப் கேட்டாலும் கேட்பார் என்றதை மறைமுகமாக ஒப்புக்கொண்டிருக்கின்றார் வெள்ளை மாளிகையினுடைய பேச்சாளர். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கின்றார். ஒரு சிறிய தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், கல்ஃபில் இருக்கிற ஏனைய நாடுகள் இருக்குது தானே, அதாவது எங்களுடைய சகோதர நாடுகளே என்று சொல்லி விழிச்சிருக்கிறார். சகோதர நாடுகளே, உங்களுடைய நாடுகளில் இருந்து அமெரிக்க படையினரை வெளியேற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது, உடனடியாக வெளியேற்றுங்கள் என்று சொல்லி ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சர் வேண்டுகோள் வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ட்வீட்டில் உங்களுக்கு தெரியும், பிரின்ஸ் சுல்தான் விமானப்படை தளத்தில் ஈரான் மேற்கொண்ட தாக்குதல்களில் ஒரு விமானம் முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டது. இன்னும் 5 விமானங்கள் கடும் சேதமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த முற்றுமுழுதாக அழிக்கப்பட்ட விமானம் ஒரு புலனாய்வு விமானம், தகவல் சேகரிக்கிற விமானம். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறது அந்த விமானத்தினுடைய சேதமடைஞ்ச அந்த படம் இருக்குது தானே, அந்த படத்தையும் போட்டு ஒரு வசனம் சொல்லியிருக்கார். சவுதி அரேபியா எங்களுடைய எதிரி நாடு கிடையாது, சவுதி அரேபியா மேலே தாக்குதல் நடத்துறது எங்களுடைய நோக்கமும் கிடையாது, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க படைகளைத்தான் நாங்கள் இலக்கு வைக்கின்றோம். எனவே ஈரானை எதிரியாக பார்க்கக்கூடிய அமெரிக்க படையினர், இஸ்ரேலிய படையினர், இவர்களைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோமே தவிர உங்களை நாங்கள் எதிர்க்கல, சவுதி அரேபியாவை நாங்கள் எதிர்க்கல. எனவே உங்களுடைய மண்ணில் இருந்து அமெரிக்க படையினரை வெளியேற்றுங்கள் என்று சொல்லி ஒரு கோரிக்கை ஒன்றை வைத்திருக்கின்றார் ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி. ஈரானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிபஃப் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அண்மை காலமாக நிறைய தகவல்களையும் நிறைய எச்சரிக்கைகளையும் வெளியிட்டு கொண்டு வருகின்ற மிக முக்கியமான ஈரானினுடைய ஒரு குரலண்டே சொல்லலாம் பாராளுமன்ற சபாநாயகர். அவருடைய பேரை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். ஏன் சொன்னவர் என்று சொன்னால் என்ன சம்பவம் என்று சொல்கிறேன். நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இங்கே பிரித்தானியாவிலிருந்து வெளிவரக்கூடிய ஃபினான்சியல் டைம்ஸ் பத்திரிகைக்கு ட்ரம்ப் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தவர். அதில் நிறைய தகவல்கள் சொல்லியிருந்தவர். அப்போ ஃபினான்சியல் டைம்ஸ்காரன் ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப உருட்டி கேட்டது ட்ரம்பிட்ட. என்ன கேள்வி என்று சொன்னால், அது சரி, ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், ஈரானில் முக்கியமான தலைவர்களை கண்டுபிடிச்சிருக்கிறோம், எல்லாம் சுமூகமாக போய்கொண்டு சொல்கிறீங்களே, யார் அந்த தலைவர்கள், யாரோட பேசுகிறீங்கள், யாரோட டிஸ்கஸ் பண்ணுறீங்க, அந்த பேர்களை சொல்லுங்கன்னு சொல்லி ஃபினான்சியல் டைம்ஸ்காரன் குடஞ்சு கேட்டது. அப்போ ட்ரம்புக்கு வேறு வழியில்லாம போயிட்டது. கடைசியில் சொன்னார் என்னென்னு சொன்னால், இவற்றை பேர் தான் சொன்னது, பாராளுமன்ற சபாநாயகருடைய பேரை முகமது பாகர் கலிபஃப், அவரோட தான் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அவர் சில முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்கிறார், சாதகமாக கதைக்கிறார், அப்படி இப்படி என்று சொல்லி. ஆனால் அங்கலி பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு எதிரான கடும் எச்சரிக்கைகளை விடுறதே அவர் தான். பாராளுமன்ற சபாநாயகர் தான் கடுமையான எச்சரிக்கைகளை விடுறார். அமெரிக்க படையினர் காலடி எடுத்து வச்சா நாங்கள் சவப்பட்டிகளை எல்லாம் செய்து வச்சுக்கிறோம் என்று சொல்லி மிக உச்சகட்டமான எச்சரிக்கையெல்லாம் விட்டது அவர் தான். ஆனால் அவருடைய பேரை ட்ரம்ப் சொன்னது உண்மையிலே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. வேணுமெண்டே டைவர்ட் பண்ணுறதுக்காக அல்லது ஈரானுடைய தலைமத்துவத்துக்குள்ளே ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்காக சொல்லிவிட்டாரோ இன்னும் தெரியலை. அவருடைய பேரை தான் ட்ரம்ப் சொல்லியிருக்கார். இதற்கு ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் கலிபஃப் மறுப்பு சொல்லியிருக்கார். நான் அமெரிக்காவோட கதைக்கவும் இல்லை, பேசவும் இல்லை, எனக்கு என்னன்றே தெரியாது என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கார்.
அதே நேரம் ட்ரம்ப் வந்து இன்னும் ஒரு வசனமும் சொல்லியிருக்காரு அந்த ஃபினான்சியல் டைம்ஸ் பேட்டியில் வந்து என்ன தெரியுமா, இப்போ சொல்லி கொண்டிருக்காரு தானே, ஈரானில் இருந்து எங்களுக்கு 10 டேங்கர்ஸில் வந்து அன்பளிப்பு பொருட்கள் வந்து என்று சொல்லி, அதாவது ஆயில் வந்து என்று சொல்லி, இது ஈரானிட்ட இருந்து கிடைத்த விலை மதிப்பில்லாத கிஃப்ட் என்று சொல்லி எல்லாரும் சொல்லி கொண்டிருக்காரு தானே. அதற்கான அனுமதியை வழங்கினதே கலிபஃப் தான் என்று சொல்லியிருக்கார். அவருடைய பேரை குறிப்பிட்டு அவர் தான் வழங்கியிருக்கார் என்று சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்கார். இது என்ன உண்மையா பொய்யா அல்லது ஏதாவது சிக்கலில் மாட்டி வரதுக்கான ஒரு தந்திரோபாயமா என்னன்னு தெரியல. அதே நேரம் இன்னொரு தகவலை நாங்கள் கவனிக்கணும். அந்த இஸ்ரேலினுடைய வான் தாக்குதலில் வந்து கொல்லப்பட வேண்டியவர்கள் சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சுருக்கிறேன் தானே, ஒரு பிளாக் லிஸ்ட் உண்டு. அதுலேருந்து 2 பேருடைய பேர் வந்து நீக்கப்பட்டிருக்கிறது, தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று வந்து பாராளுமன்ற சபாநாயகர் கலிபஃப் அவருடைய பேர், மற்றது வந்து ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்சியினுடைய பேர். 2 பேருடைய பேர்களும் வந்து நீக்கப்பட்டிருக்கு தற்காலிகமான முறையில். ஏனென்று சொன்னால் ஈரானில் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு எங்களுக்கு தலைவர்கள் தேவை, அதனால நாங்கள் அவர்களுடைய பெயர்களை நீக்குகிறோம் என்று சொல்லி இஸ்ரேல் அறிவித்திருந்தது. எனவே இந்த தகவல்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது, போக போக தெரிய வரும். யுத்த களத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.